1 இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய பெலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் என்று. இப்பொழுதும் எக்காலம் மோதும் பொழுது நாம் ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம், கரங்களை தட்டுவோம். சங்கீதம் 66:1-2 இப்படியாக சொல்லுகிறது, பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் என்று. ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு சிந்தையோடும் நாம் தேவனை ஆராதிப்போம். வாருங்கள். ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஒரு பாமாலை பாடலோடு கூட நம்முடைய ஆராதனை நம்ம தொடங்க இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தந்த எல்லா நன்மைகளை நினைத்து தேவனுடைய நாமத்தை நாம் ஸ்தோத்தரிக்க இருக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We praise your name, O Lord. We glorify your name, O Lord. Psalms 100:4-5 says, enter into his gates with a thanksgiving. Be thankful to him and bless his name. Yes, Lord, we have come
to bless your name, O Lord. We have come with a grateful heart to bless your name, O Lord. For the Lord is good, and his mercy is everlasting, and his strength endureth to all the generation. Yes, Lord, we love your name. Oh, we love you, Lord. Oh, we praise your name, O Lord. Oh, we adore your name, O Lord. We glorify your name, O Lord. We give you all the glory to you, one and only your name, O Lord. I love you, Lord, for your mercy never fails me. All my days I've been held in your hands. From the moment that I wake up till I lay my head, I will sing of the goodness of God. I love you, Lord, for your mercy never fails me. All my days I've been held in your hands. The moment that I wake up until I lay my head, I will sing of the goodness of God. All my life you have been faithful. All my life you have been so, so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of
sing of the goodness of God. All my life you have been faithful. All my life you have been so, so good. With every breath that I am able, I wanna sing of the goodness of God. I'm gonna sing of the goodness of God. I'm gonna sing of the goodness of God. வரைக்கும் என்னை நடத்தினவர் என் எபினேசர், இனிமேலும் நீர் நடத்த வல்லவராய் இருக்கிறீரப்பா. எங்களை காண்கின்ற தேவனே, எங்கள் மீது கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவனே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மனதார ஆண்டவரை புகழலாமா? எத்தனை நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். எது நமக்கு பெரிய சொத்து, எது நமக்கு ட்ரெஷர்? ஜீசஸ் இஸ் அவர் ட்ரெஷர். அவர்தான் நமக்கு விலையேற பெற்ற சொத்து. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கம்.
life. அவரை சுற்றி எல்லா காரியத்தை நாம் செய்யும் பொழுது அவர் நமக்காக செய்வார். அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பார். அவர் நமக்காக யுத்தம் செய்வார். அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் பொக்கிஷமாகிய இயேசுவை விட்டு நாம் மீதி காரியங்களை செய்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில நம்மளால எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இந்த நேரத்துல பாசிட்டிவா கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் முன்னாடியும் தூதர்கள் பார்க்க, பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் பார்க்க, நம்முடைய தேவாதி தேவன் பார்க்க நம்ம சொல்ல போகிறோம், ஏசையா ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைதானே. உங்க வாழ்க்கையில என்ன காரியம் இருந்தாலும் அவரை முன்னாடி நிறுத்தலாமா? என்ன தடைகள் இருந்தாலும் ஏசையா உம்மைதானே என் முன்னே. என்ன தேவைகள் இருந்தாலும் ஏசையா உம்மைதானே என் முன்னே இருதயத்துல கை வைத்து ஆத்துமாவிலிருந்து இந்த வரிகளை பாட போகிறோம். ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைதானே என் முன்னே நம்மை சுற்றிலும் நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக வந்து நின்று கொண்டிருக்கிறது. நாளைக்கு என்ன செய்ய போகிறேன், அடுத்த வாரம் என்ன செய்ய போகிறேன், அடுத்த மாதம் என்ன செய்ய போகிறேன், என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவஜனமே, உன் தேவனாகிய இயேசுவை உனக்கு முன்னாடி நிறுத்திக்கோ. He is the source of all the blessings. அவர் ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷமா இருக்கிறார். அனைத்து ஆசீர்வாதங்கள், அனைத்து தேவைகள், every requirement you need, அது ஞான குறைவாக இருந்தாலும், பலன குறைவாக இருந்தாலும், பற்றாக்குறைவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், he is only way. He is only way. ஆனா அவரிடத்துல செல்லாதபடிக்கு தான் பல தடைகள் நமக்குள்ள கிரியை செய்கிறது. நம்முடைய சோர்வுகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய அசதிகள் எல்லாவற்றையும் உதறிட்டு அவர்கிட்ட போயிடலாமா, அவர்கிட்ட போயிடலாமா? He can give you the solution to any problem of your life. He is only solution. அவர் மாத்திரமே வழி, அவர் மாத்திரமே வழி. வழியான என் தேவனே, துணையாக வருவார் என்றும். வழியான என் தேவனே, துணையாக வருவார் என்றும். பலனானவர்
ஆம் தேவஜனமே, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஓட்டத்தை தொடங்கினவர் ஓட்டத்தை முடிக்க நமக்கு உதவி செய்வார். விசுவாசத்தை தொடங்கினவர் நம்முடைய விசுவாச ஓட்டத்தை முடிக்கவும் அவர் உதவி செய்வார். நம்முடைய வாழ்க்கையில இடையே வருகிற பிரச்சனைகள், இடையே வருகிற போராட்டங்கள், இடையே வருகிற பலவீனங்கள், இவை அனைத்தையும் மேற்கொள்ள தேவன் நமக்கு பலன் கொடுப்பார். அவர் மனுஷகுமாரன், அவர் தேவகுமாரன். நாம பட்ட எல்லா பாடுகளையும் அவர் சகித்தார், எல்லாவற்றையும் அவர் சகித்தார், எல்லாவற்றையும் அவர் சிலுவையில வெற்றி சிறந்தார். It is finished in the cross. It is finished in the cross. It is finished in the cross. அவரை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். God will give you the reward. God will give you the reward. அவரை மாத்திரம் பார்த்து, அவர்தான் நம்முடைய இலக்கு, அவர்தான் நம்முடைய டெஸ்டினேஷனா இருக்கிறார். அவரை மாத்திரம் பார்த்து நம்முடைய ஓட்டத்தை நாம் தொடர்ந்து கொண்டே இருப்போம். நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். எங்கள் ஆண்டவரே, அப்பா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னீங்களேப்பா. எங்களுக்கு நீர் இப்போ கொடுத்த இளைப்பாறுதலுக்காக நன்றி. நீர் இப்போ கொடுத்த சமாதானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சமாதானத்தை அப்பா எங்களுடைய இருதயங்களில், எங்களுடைய சிந்தனைகளை நீர் எப்பொழுதும் ஆளுகை செய்வீராகப்பா. இந்த வாரம் முழுவதும் எங்களை நீங்கள் நடத்துங்க. எங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சவால்களை ஜெயிக்க உதவி செய்யுங்கப்பா. இப்படிய கரங்களில் எங்களையும், எங்களுடைய குடும்பங்களையும், என்னுடைய சபைகளையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. கர்த்தர் நீர் வெற்றி சிறப்பீராக, எங்களையும் வெற்றி சிறக்க செய்வீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதி.